தமிழகத்தில் காலொன்றி உங்களால் பெரிய லெவலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை கண்டிப்பாக கட்சிகள் இருக்குது, புதிதாக அந்த தாவகா இருக்குது, அந்த சில மாதங்களில் வந்து ஆட்சி பிடிச்சிருக்காங்க, உங்களால் சைன் பண்ண முடியும்? கண்டிப்பாக நம்ம என்னென்ன எல்லாமே நம்பிக்கை தான். இன்னொன்று நம்ம மக்களுக்கு நல்ல செய்ய தான் வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது மக்கள் தான் இந்த வாட்டி டிசைட் பண்ணுவாங்க. இப்போ இந்த வாட்டி தாவைக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து மக்கள் நம்பி ஏற்றிருக்காங்கன்னா அப்போனா காலங்கள் மாறதானே. இப்போ நோக்கியான்னு ஒரு ஃபோன் இருந்தது, எல்லா நபரும் நம்ம நோக்கியா தான் யூஸ் பண்ணிருந்தோம். டெக்னாலஜி அப்டேஷன் இல்லை, சில டைம் இல்லாத போது நோக்கியா வந்து அப்டேட் ஆகி சாம்சங்காக மாறிச்சு, ஐஃபோனாக மாறிச்சு. இந்த மாதிரி காலம் போக போக வந்து கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும். இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் தான் வரோம், அரசியலுக்கு வரோம், நம்ம நல்லது பண்ணணும்னு வரோம். யாருமே வந்து பதவிக்கோ அரசியல் இது ஆசைப்பட்டோ சம்பாதிக்கிறதுக்காகவோ இங்கே வரல. அப்படி இருக்கும்போது மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை. இல்லை அது நம்ம நல்லா தெரியாது. அது எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் தான் வந்து கவர்னருக்கு வந்து பரிசீலனை செய்யணும். அது கொஞ்சம் சீக்கிரமாக முதலமைச்சர் செஞ்சாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குள்ள நீங்கள் இண்டிவிஜுவலாக நான் சிங்கப்பூராக போகிறேன், காரைக்கால் போகிறேன், இல்லைங்க கண்டிப்பாக அதுக்காக வேலை செஞ்சால் தான் சாத்தியம். வேலையே செய்யணும். அதுக்கு நான் எம்எல்ஏ ஆஃபீஸில் உட்காந்துருந்தா சாத்தியமாயிடுமா? யார் அனுமதி கொடுக்கணுங்க? வந்து சிங்கப்பூர்லேருந்து வர்றதுக்கு கவர்மெண்ட் நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது, இமிகிரேஷன் இருக்குது, இமிகிரேஷன் ஸ்டாம்ப் பண்ணி அனுப்பிச்சா அவங்க யார் வேணால் வர முடியும். இது என்ன நம்ம வந்து வார் ஜோனா? யாரும் உள்ளே வரக்கூடாது, அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சிங்கப்பூர்லேருந்து அவங்க வருவாங்க, நாங்கள் உட்காந்து எங்கள் சொந்த செலவில் கவர்மெண்ட் அரசாங்கம் பண்ணதெல்லாம் என் சொந்த செலவு பண்ணி நான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் 2.5 கோடிக்கு 3 கோடி அவங்க டிசைன் பண்ணுறதுக்கு நான் இது வரைக்கும் என் கை காசை போட்டு செலவு பண்ணியிருக்கேன். இதுக்கு யார் எனக்கு வந்து என்னைய கேள்வி கேட்க முடியும்? மாநிலம் முழுவதும் கட்சியை பலப்படுத்த புதுச்சேரி மட்டும் கேட்குறீங்களா? இப்போ நாங்கள் அடுத்த எல்லா தொகுதியிலையும் எங்களோட கட்சி ஆஃபீஸை வந்து நாங்கள் பலப்படுத்துகிறோம். நிறைய மக்கள் நிறைய பேர் வந்து சேரதுக்கு ஆர்வம் தெரிவிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு போஸ்டராக நாங்கள் போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். இப்போ தான் வந்து எல்லோரும் வந்து ஒரு ஆர்வத்தோட எண்ணத்தோடு வந்தாங்க. நம்ம வந்து எல்லா தொகுதியும் போக முடியும், ஒரு கேண்டிடேட்டாக வர முடியுங்கிறது. இப்போ வந்து நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம். இப்போ வந்து எங்கள் கூட யார் இருக்காங்க, அடுத்த ஃபியூச்சர் வந்து ஒரு தமிழ்நாடும் இதுவாக நம்ம பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும்போது இது எப்படி இன்னும் கட்சியை பெருசாக வளர்க்குறதுங்கிறதுக்கு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது இன்டர்னல் எங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு சேஞ்சஸ். ஓகே, தேங்க்யூ.